ஒரு எதிரி நாட்டு இளவரசன் யுத்தத்தில் தோத்த உடனே அவனை வந்து ஒரு ராஜா முன்னால் கொண்டு நிப்பாட்டினாங்க, ஜெயிச்ச ராஜா முன்னால். இப்போ ஜெயிச்ச ராஜா வந்து சரி நான் உனக்கு வந்து இப்போ அந்த ராஜா உடனே இளவரசன் என்ன பண்ணினா, என்னை மன்னிச்சுருங்க ராஜா, என்னை உயிரை தப்பிக்க விட்டுருங்கோ ப்ளீஸ் அப்படின்னு. இப்போ ராஜா சொன்னார், சரி நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். என்னன்னு கேட்டேன்னா வந்து, நான் உனக்கு ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி தருவேன், ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தப்படாது, நீ மெயின் ரோட்டில் நடந்து போகணும், 1 மைல் தூரம் நடந்து போயிட்டேன்னா வந்து நீ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லைனா ஒரு சொட்டு தண்ணி கீழே சிந்திட்டாலும் உனக்கு பின்னாலேயே வாழ் ஏந்தின வீரர்கள் வருவா, அது சிந்தின உடனே உன் தலையை வெட்டிடுவான், யூ கேன் கோ அப்படின்ட்டாரான். உடனே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு இந்த மெயின் ரோட்டில் நடந்து போக ஆரம்பித்தார். ஸோ அந்த இளவரசர் போகிறார் நேராக போய் 1 மைல் போகிற வரை இந்த பக்கம் பூரா ராஜாவை திட்டிகிட்டே இருந்தான் எல்லாரும். என்ன இவன் அப்படின்னு சொல்லி அந்த இளவரசனை என்னென்ன வேணுமோ அத்தனை வார்த்தை சொல்லி திட்டின்னு இருந்தான். அந்த பக்கம் வந்து அவனை வந்து பாராட்டிகிட்டே இருந்தான். ஸோ இவன் ரெண்டு பேரையுமே கண்டுக்காமல் அவன் கவனம் பூரா அந்த தண்ணியில் தான் இருந்தது. ஒரு சொட்டு சிந்தினாலும் தலை போயிடும். அதனால் என்ன பண்ணிட்டான், அவன் பேசாமல் அந்த தண்ணியே பார்த்துருந்து 1 மைல் நடந்து ஒரு சுட்டு கூட சிந்தாமல் உயிர் தப்பிச்சிட்டான். திருப்பி ராஜா முன்னால் கொண்டு நிப்பாட்டினான் அவனை. அப்போ ராஜா சொன்னார், இப்போ வந்து உன்னை திட்டின வாளுக்கெல்லாம் நீ தண்டனை கொடுக்கலாம், உன்னை பாராட்டின வாளுக்கெல்லாம் நீ பரிசு கொடுக்கலாம், 2ஐயும் நான் அலோ பண்ணுறேன் உன்னை அப்படின்னார். அப்போ அவன் சொன்னான், எனக்கு யார் திட்டினா யார் பாராட்டினானே தெரியாது, என் கவனம் பூரா தண்ணியில் தான் இருந்தது சார், என் உயிர் வேணும், அதனால் என்ன பண்ணினேன்னா நான் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பில் அந்த தண்ணியே பார்த்துன்னு போனதுனால எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டான் ராஜாட்ட. இப்போ என்ன இதில் மாரல் அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி தான் வந்து உன்னோட ஆன்மா. யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் சோல் ஒன்லி. ஒன்றை பகவான் வந்து இந்த பிறவியில் ஏதோ ஒன்றுக்கு இந்த பூமியில் இந்த உடம்பில் அடைச்சி அனுப்பியிருக்கார். அந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்க்கணும். நம்மளை எவன் திட்டுறான் எவன் பாராட்டுறான் 2ஐயுமே நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இந்த கதையோட ஒரு சாராம்சம். அதனால் என்ன பண்ணணும்னா, அவங்கவுங்க வேலையை பார்க்கணும். நம்மளும் அடுத்தவங்களை போய் பார்க்க வேண்டாம், அடுத்தவங்களும் நம்மளை சொல்கிறத பெருசாக பாராட்டுறவங்க பாராட்டுறதும் தூட்டுறதும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு போயிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் வந்து மேலே அப்படியே ஹான்னு போயிடவும் கூடாது, கீழே ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கீழே விழ வேண்டிய அவசியமும் இல்லை. நியூட்ரலாக வாழ்ந்துட்டு நம்ம ஆன்மாவை காப்பாற்றிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம ஆன்மா யாருக்காகவும் தலைகணம் ஏறி தலையில் கணமாக ஏறவும் வேண்டாம், யாருக்காகவும் காலுக்கடியில் ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு விழவும் வேண்டாம். நம்ம ஆன்மா நியூட்ரலாகவே போயிட்டே இருக்கலாம். யாரோ என்னவோ சொல்லிகிட்டு இருக்கட்டும். Bye.